இந்த உலகத்தில் வாழ்கின்ற பெரும்பாலானோர் பல்வேறு சிக்கல்கள், போராட்டங்கள், சோதனைகளில் அகப்பட்டு பாடுபட்டு ஜெயம் கொண்டவர்களும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் தோற்று தொலைந்து போனவர்களும் உண்டு. இன்னும் நம்மில் அநேகர் பல்வேறு பிரச்சனைகளில், சோதனைகளில் அகப்படுகிறோம் என்பது மாற்றவே முடியாத உண்மை. இந்த சோதனைகள் ஒருவேளை குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகளில் பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள், குழப்பங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், எதிர்பாராத, நினைத்து பார்த்திராத பல்வேறு குழப்பங்களும் உபத்திரவங்களும் இருக்கின்றன. செய்து வருகிற தொழிலில், பண விஷயங்களில் பல்வேறு பிரச்சனைகள் நம்மையே விழுங்கி விடுமோ என்று பயப்படும் அளவில் மோசமானதாக இருக்கிறது. சில பேர் இப்படியாக சொல்லலாம், ஐயா, நான் சிங்க கபியில் அகப்பட்டு கொண்டது போல் என் பிரச்சனைகள் மகா கடுமையாக இருக்கிறது. என் பிரச்சனைகள் எல்லாம் என்னை பார்த்து சீறி வருவது போல், என்னை முழுவதுமாக சங்கரித்து விடுவது போல் தோன்றுகிறது என்று சொல்லலாம். என் பிரச்சனைகள் என்னை அக்கினி சூளை போல் சூழ்ந்திருக்கிறது. எப்படி இவைகளில் இருந்து நான் தப்பிப்பேன்? ஐயா, தப்பிப்பதற்கு எனக்கு ஒரு வழியே இல்லை. என்னை ஒருவேளை இந்த அக்னி ஜுவாலைகள் போன்று என் வாழ்க்கையை, என்னை, என் குடும்பத்தை இந்த பிரச்சனைகள் எரித்து விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. தாண்டி செல்லவே முடியாத எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள் என்னையும் என் குடும்பத்தையும் முன்னேற விடாதபடி அரண் போல் சூழ்ந்திருக்கிறது. எப்படி தப்பிப்பேன்? எப்படி தப்பி செல்வார்கள் என் பிள்ளைகள்? ஐயா, என் குடும்பம் இதில் இருந்து எப்படி மீண்டு தப்பிக்க முடியும் என்றெல்லாம் சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் என்ன செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படலாம். ஐயா, விலை உயர்ந்த ஜாதி குதிரையாக இருக்கலாம், திறமை பெற்ற, பல குவிக்கப்பட்ட, நன்றாக போஷிக்கப்பட்ட, நல்ல உணவுகளால் கொழுக்கப்பட்ட குதிரையாக இருக்கலாம், எல்லாம் சாதகமாக இருக்கலாம். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரே சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, உங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் சாமர்த்தியத்தினால், பலத்தினால், உங்களுக்கு இருக்கிற பின் சப்போர்ட்டுகளினால், உறவுகளின் உதவிகளினால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரமத்தினாலும் அல்ல. நீங்கள் வெற்றி பெறுவதும், மேன்மை அடைவதும், ஜீவித்திருப்பதும், ரட்சிக்கப்படுவதும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலைகளிலே நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? பாருங்கள், ஒரு நல்ல வழி இருக்கிறது. இதை நாம் தானியேலுடன் கேட்டோமானால், சரி, தானியேல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஐயா, இந்த தானியேல் என்கிற இந்த அற்புதமான இளைஞன் எப்படி சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தான்? எப்படி சிங்க கபியிலே, கொடூரமான சிங்கங்களின் கபியிலே போடப்பட்ட பின்பும் எப்படி அவன் சாகாமல், அழிந்து போகாமல் பிழைத்துக் கொண்டான் என்று விசாரித்தோமானால் ஒரு முக்கியமான ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேகர் அவன் மீது இருந்த ஒரு அற்புதமான அபிஷேகம் என்று சொல்லலாம், தேவ கிருபை என்று சொல்லலாம். ஒருவேளை ராஜாவின் கண்களிலே அவனுக்கு தயவு இருந்தது, ஆதலினால் எப்படியோ தப்புவிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லலாம். ஒருவேளை அவனுக்கு வேறு எதுவோ சூழ்நிலைகளை சொல்லலாம். ஆனால் தானியேல் சொல்லுகிற ரகசியத்தை இன்று பார்ப்போம். ஐயா, அந்த நாட்டிலே, அந்த பாபிலோனிலே யாரும் 30 நாள் அளவும் ஜெபிக்க கூடாது. எந்த விண்ணப்பமும் வேண்டுதலும் ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்திடம் கூட சொல்லக்கூடாது, ஜெபிக்க கூடாது என்ற ஒரு பெரிய அரசாங்க உத்தரவு வருகிறது. அந்த அரசாங்க உத்தரவை மீறி எவனாகிலும் அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்களே ஆனால் அவர்கள் சிங்கங்களின் கபியிலே போடப்படுவார்கள். அப்படியாய் கொத்த ஒரு கொடூரமான மரண தண்டனை காத்திருக்கிறது என்ற ஒரு பத்திரத்திலே ராஜா கையெழுத்து இடுகிறார். ஆனால் இந்த செய்தியை கேட்ட தானியேலோ என்றால், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், என்னதான் ராஜா எனக்கு விரோதமாக நின்றாலும் சரி, தானியேலுக்கு நன்றாக தெரியும், நேபுகாத்நேச்சார்
என்ற ஒரு அற்புதமான ராஜாவின் கதை எப்படி முடிந்தது? ஐயா, இந்த தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின போதெல்லாம் இந்த சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் மகா பெரிய பேரரசின் ராஜாவாக இருந்த பிறகும் அவன் தானியேலுக்கும் அவனுடைய தெய்வத்திற்கும் விரோதமாக எழும்பின போதெல்லாம் அவனை எப்படி தேவன் மண்டியிடச் செய்தார்? அவனுடைய குமாரன் பெல்சாசார் என்ன பாடுபட்டான்? எப்படி அழிந்து போனார்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதிகள் என்பதை எல்லாம் நன்றாக அறிந்த தானியேல் பாருங்கள், இப்பொழுது அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. சிங்க கபியில் போட்டு விடுவோம் என்ற சோதனை. பாருங்கள், பழக்குவிக்கப்பட்டவன், தேவனால் பழக்குவிக்க பண்படுத்தப்பட்டவன் என்ன சொல்றான்? என்ன நடந்தாலும் சரி அவன் அதை நிறுத்தவில்லை. கடைசியில் பாத்தீங்கன்னா ராஜா அப்புறம் தான் இவங்க எல்லாம் போய் அவனுக்கு சதி பண்ணினவர்கள். இவனை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் இந்த சூழ்ச்சியை செய்தார்கள். ஒரு கூட்டமான அதிபதிகளும் பிரபுக்களும் சேர்ந்து செய்த இந்த சூழ்ச்சியிலே ஈவன் தானியேலுக்கு உறவாயிருந்த, தானியேலுடன் பாசமாக அன்பாக இருந்த இந்த தரிவு ராஜாவும் அகப்பட்டு கொண்டார். நடந்தது என்ன? தானியேலை தூக்கி சிங்க கபியிலே போட்டார்கள். ஐயா, தானியேலை தூக்கி சிங்க கபியிலே போடுவதற்கு ராஜாவுக்கு எவ்வளவு மனதில்லை. தானியேலின் விரோதிகள் இப்படியாக செயல்பட்டார்கள். பாருங்கள், ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை சிங்க கபியில போடுறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. தானியேல் 6:14 நாம் இப்படியாக வாசிக்க முடியும். தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக இந்த அற்புதமான ராஜா சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, வந்தது காரியம் ஒரு விசிக்கலான காலகட்டத்திற்கு வந்தது. ராஜாவால் அவனை தப்புவிக்க முடியவில்லை. ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு நன்றாக கவனியுங்கள். ஐயா, அவன் ஒரு புறஜாதியான ராஜா. இவன் சொல்லுறான் தானியேலின் ஒழுக்கத்தை, அவனுடைய பரிசுத்தத்தை, அவனுடைய ஞானத்தை, அவனுடைய உத்தமத்தை நன்றாக அறிந்து கொண்ட இந்த ராஜா சொல்லுகிறான், நான் ஒருவேளை நான் உன்னை தப்பிக்க கூடாமல் போய்விட்டது, என்னுடைய ராஜாங்கத்தின் அதிகாரம் உன்னை தப்புவிக்க கூடாமல் போய்விட்டது, ஆனாலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவனை தூக்கி சிங்க கபியிலே போடுகிறார்கள் ராஜா உத்தரவோடே. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ராஜா வீடு சென்று 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் தூக்கமும் வராமற் போயிற்று. ஐயா, நடந்தது என்னையா? இப்படி எல்லாம் ராஜாலாம் நினைச்ச பொருளும் காப்பாற்ற முடியாத அந்த இளைஞன், சிங்க கபியிலே போடப்பட்ட அந்த இளைஞன் எப்படி தப்புவித்தான், எதனால் தப்புவிக்கப்பட்டான் என்று பார்த்தோமானால், இன்று என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிங்க கபியிலே விழுந்தது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளில் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஐயா, எத்தனையோ குழப்பங்கள் குடும்பத்திலே, ஐயா எத்தனை குழப்பங்கள் எங்கள் கணவனும் மனைவிக்குள்ள இந்த தாம்பந்திய வாழ்க்கையிலே. நான் நித்தமும் செத்து பிழைக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, இந்த கடனால் சாவதா வாழ்வதா என்ற ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலையில் இந்த கடனால் நானும் என் குடும்பமும் அழிந்து போவோமோ, அல்லது நான் மரணம் அடைவதே மேல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ முறை சாவதே மேல் என்று நினைக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிங்கம் போல பிசாசு தந்திரமாய் உங்களை பல்வேறு காரியங்களிலே அகப்படுத்தி உங்களை வீழ்த்தி நொறுக்கி போடுவது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவு கொள்ளுங்கள். என்ன நடந்தது பாருங்க. தானியேல் சிங்க கபியிலே போடப்பட்டான். ஐயா, ராஜா தூக்கம் வராம இருக்கிறாரு. அதிகாலையில் எழுந்து ஓடி தீவிரமாய் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனான். பாருங்க, ஓடோடி போனான். ஹல்லேலூயா. ராஜா கபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய், ஐயா பெரும் சத்தமாய் கவலையோடும் கண்ணீரோடும் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று இந்த ராஜா கேட்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த தானியேல் அந்த ராஜாட்ட எப்படி இருந்துப்பான் பாருங்க.
ஐயா, சதி செய்கிறவனாகவா அல்லது தாறுமாறாய் நடக்கிறவனாக அல்லவா, பொருளாசைக்காரன் மற்றும் பல்வேறு இச்சைகளில் விழுந்தவனாக அல்லவா, எப்படி வாழ்ந்திருப்பான் என்று கணக்கிட்டு பாருங்கள். இந்த ராஜா எப்படியாக அவனை குறித்து கொடுக்கிற ஒரு அற்புதமான சாட்சியை பாருங்கள். பாருங்க, சிங்க கபியில் போடப்பட்ட தானியேலிடம் இருந்து சிங்க கபியில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் சொன்னது போல் இடைவிடாது ராவும் பகலும் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். எத்தனை சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளையும் கெட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கே இன்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சிங்கங்களின் வாய்களை கட்டுவதற்கு ஒரு தூதன் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே you can find it and you can release it in the name of Jesus. You have the authority, my dear people of God. சிங்கம் போல பிரச்சனை வந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, கடக்கவே முடியாத எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகளை உங்கள் அரண்களாய் சூழ்ந்திருந்தாலும் சரி, பாருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். உங்களை சேதப்படுத்துவதற்கு ஒன்றிற்கும் அதிகாரம் கிடையாது. அக்கினிக்கும் கிடையாது, ஆறுகளுக்கும் கிடையாது, எந்த சிங்கத்திற்கும் கிடையாது. உங்களுக்கு முன்பாக இவையெல்லாம் சரணடைய வேண்டும். நீங்கள் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளக்கொண்ட ஆண்டு கொள்ள பிறந்தவர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்க, இந்த தானியேல் வாயை கட்டி போட்டார், சிங்கங்களின் வாயை என் தேவன் கட்டி போட்டார், தூதனை அனுப்பி என்று சொல்லிட்டு சொல்றாரு. 22ஆம் வசனத்திலே தொடர்ந்து, அதேன் என்றால் அது எதற்காக என்றால், எதற்காகப்பா நடந்தது? உனக்கு மட்டும் ஏன் தானியேலே இவ்வளவு அற்புதமான கிருபை? எப்படி நீ இப்படி அற்புதமான கிருபையை பெற்றுக்கொண்டாய் என்று கேட்டோமானால், தானியேல் சொல்லுகிறார், நான் அவருக்கு முன்பாக, என் தேவாதி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஐயா ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. வாட் a statement, my dear people of God. எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்பது ஒரு காரியமே அல்ல. ஐயா, 1000 பேர் உங்களுக்கு விரோதமாக அணி திரண்டால் அது ஒரு பொருட்டே அல்ல. 3000 பேரை சங்கரிக்க ஒரு தேவ மனிதனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பலத்த ராணுவமும் ஆள்பலமும் அரசாங்க உதவியும் அல்ல, அல்லது பொருள் சகாயமும் அல்ல. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 3000 பேரை அல்லது ஒரு தேசத்தையே கலங்கடித்த சிம்சோனின் வரலாறை நன்றாக சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்கு தேவை இந்த தானியேல் சொல்லுகிற அற்புதமான ரகசியம். அவருக்கு முன்பாக தானியேல் சொல்லுகிறான், ஏன் எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு, ஏன் இப்படி ஒரு அற்புதம் நடந்தது, எப்படி இப்படி ஆச்சரியமாக நான் தப்பினேன்? அதேன் என்றால், என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. இதுதான் சீக்ரெட், இதுதான் சீக்ரெட். ஆமென், இதுதான் சீக்ரெட். பாருங்க, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்க, நடந்தது என்ன? 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். தானியேலை விடுவித்தான். இவனுக்கு விரோதமாய் சதி செய்தவர்கள், குற்றம் சாட்டினவர்கள், கேடு வர செய்தவர்கள், பாருங்கள், அவர்களையும் அவர்கள் குமாரர்கள் அவர்கள் மனைவிகளையும் தூக்கி சிங்கத்தின் கபியிலே போட்டார்கள். மைட்டி காட். அவர்கள் கபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மீது பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. மைட்டி அண்ட் வண்டர்ஃபுல் காட். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், அற்புதமான ஒரு காரியம் இதிலே இருக்கிறது. ஐயா, சிங்கங்கள் யார் யாரை நொறுக்கினது, யார் யாரை குடும்பத்தோடு அழித்தது, யார் யார் குடும்பத்தோடு சங்கரிக்கப்பட்டார்கள், அவர்கள் சங்கரிக்கப்படலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சதி செய்தவர்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், உங்களை நாசமாக்கிய தீர்வோம் என்று உங்களுக்கு விரோதமாக பல்வேறு காரியங்களை செய்தவர்கள், சூதும் சதியும் செய்தவர்கள் ஒருவேளை அழிந்து போகலாம். ஆனால் சிங்கங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர்
கர்த்தர் தன்னாலே தகர்ந்து விழும்படி செய்வார். உங்களுக்கு எதிராய் பொங்கி வருகிற யோர்தானை போன்று வருகிற பல்வேறு பிரச்சனைகளை இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன், அவர் உங்களை மரண பரியந்தமும் நடத்துகிறவர். நிச்சயமாக உங்களை கண்டு உங்கள் குடும்பங்களை சேதப்படுத்தாதபடி யோர்தானை போன்று பொங்கி வருகிற பிரச்சனைகளை திரும்பி ஓடும்படி செய்வார். மறந்து விடாதிருங்கள். கடக்கவே முடியாத செங்கடல் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போவீர்கள். ஐயா, ஆறுகளும் தண்ணீரும் உங்கள் மீது பாய முடியாது. அது கர்த்தருடைய கட்டளை. அக்னி உங்கள் பேரில் பற்றாது. அது தேவ உத்தரவு, தேவ பிள்ளைகளுக்கு என்று உத்தரவு. ஆனால் நீங்கள் மாத்திரம் அவருக்கு, இந்த தேவன் மீது, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படுங்கள். ஐயா, மனிதனுக்கும் ராஜாவுக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படுங்கள். பரிசுத்தராய் வாழுங்கள். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் விடுதலையின் வெற்றியின் கம்பீர சத்தம் உண்டு. அந்த சத்தம் உங்கள் குடும்பங்களிலே கேட்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். குற்றமற்றவர்களாக வாழுங்கள், பரிசுத்தராக வாழுங்கள். எத்தனை குழப்பங்கள், பாடுகள், எத்தனை பாவங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தரை நோக்கி, அப்பா என்ன மன்னிங்க, உங்க பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, நான் பாவியா இருக்கிறேனே, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், உமக்கும் ராஜாவுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நீதி கேடு உள்ளவனாய் வாழ நான் விரும்பவில்லை, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டு அவரோடு வாழுங்கள், அவருக்காக வாழுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எந்த பிரச்சனையும், ஒருவேளை சிங்கம் போல் சீறி வந்தாலும் சரி, ஒருவேளை பாம்புகள் போல் படம் எடுத்து வந்தாலும் சரி, தேள்களைப் போல் உங்களை ஓராயிரமாய் சுற்றி நின்றாலும் சரி, நீங்கள் சிங்கங்களுக்கு விரோதமாய் நின்று ஜெயமெடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதித்து நாசமாக்குவீர்கள். ஒரு பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காரியங்களை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் கேட்டுக்கொண்ட இந்த நல்ல வார்த்தைகள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், இவர்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், ஐயா, குடும்பத்திலே காணப்படுகிற பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்து, பல்வேறு சோதனைகளில் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, குடும்பங்களில், தாம்பந்திய வாழ்க்கையிலே, கணவன் மனைவி உறவுகளிலே இருக்கிற பல்வேறு குழப்பங்கள் தீர்ந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அல்லது இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடப்பித்து வரப்படுகிற எல்லா விதமான கண்ணிகளுக்கும் இவர்களை தப்புவிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் சுவாமி. எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டு என் தேவனாகி கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் எழும்பி இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் வாழ்ந்து சிறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். இவர்களை உம்முடைய பெரிய கரத்திற்குள்ளே, அப்பா, பலத்த கரத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சிங்கம் போல சீறி வந்தாலும் சரி, அல்லது மகா பெரிய பிரச்சனைகள், எல்லாருக்கும் வருகிற சோதனையை போன்று சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களை எல்லா சோதனையிலும் இருந்து உங்களுக்காய் உங்கள் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் தப்பி செல்வதற்கு ஏற்ற போக்கையும் உண்டு பண்ணுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.